Hello all. Namaskar. Recently, ஒரு குழந்தையோட அப்பா அம்மா என்ன பார்க்க வந்திருந்தா. கிண்டர்கார்டன் குழந்தை. அந்த குழந்தையோட அப்பா அம்மா என்ன பார்க்க வந்திருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னா. ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அது ரொம்ப காமன் ஆயிடுது. அது என்னன்னாக்கா அவ குழந்தைக்கு லீவு நாட்கள்ல இந்த கொரோனா பீரியட்ல இருந்து அப்போல இருந்தே லீவுனாலே எப்பவுமே கையில போன் கொடுத்து அதுல ஏதாவது விளையாட சொல்லி கொடுத்துடுறது, அது ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங்கா இல்லாம அதை வச்சு அதை பார்த்துட்டே இருக்கும்போதே சாப்பாடு ஊட்டிடுறது, அது குளிப்பாட்டிடுறது, எல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் பண்ண வச்சிடுறான். ஒர்க் ஈஸி ஆயிடுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்றாலும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனிங் நிறைய கொடுத்துருக்கா. இப்போ அதனால அந்த குழந்தைக்கு 2 பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு விஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. விஷன்ல சிலிண்டரிக்கல் பவர் ஏதோ வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இப்போ அதுக்கு ஏதோ தெரப்பியும் போக முடியா இருக்கு. அந்த குழந்தையால சரிவர பார்க்க முடியறது இல்ல. அந்த பிளாஷ் லைட் இல்லாம நார்மலான இயற்கையான விஷயங்களை பார்க்கறதுக்கு நேரா பார்த்து பண்ண முடியல. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்த அந்த குழந்தை வேற எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கிறது, பார்க்க மாட்டேங்கிறது. கிளாஸ்ல ஏதாவது பாடம் நடத்தினா கூட டீச்சர் எதிர்த்தாப்புல நின்று பாடம் நடத்துறாளா, அதுக்கு அது வேண்டிருக்கல. எல்லாமே ஸ்கிரீன்ல தான் வேண்டிருக்கு. அதுக்கு அது ஃபாஸ்டா மூவ் ஆற மாதிரி தான் வேண்டிருக்கு. நார்மலா அதுக்கு வேண்டிருக்கல. அது ஆரம்பத்துல பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜாய்ஃபுல் மேட்டரா இருந்திருக்கு. ஸ்லோவா இருந்தாலும் என் குழந்தைக்கு பிடிக்காது, எல்லாம் ஃபாஸ்டா ஓடணும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவளும் பேசியிருந்திருக்கா. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல அது ப்ராப்ளம்ங்கிறது புரிஞ்சு இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பார்க்கணும்னா அம்மா அப்பா 2 பேரும் வேலை பார்க்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு குழந்தைக்கு டைம் கொடுக்கணும்னாலும் அம்மா அப்பா 2 பேரும் கொடுக்கணும். ஒரு தர்மசங்கடமான நிலைமையில அவ மாட்டின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, இதோ பரீட்சை எல்லாம் முடிஞ்சாச்சா, ஏப்ரல்ல ஒரு 10-15 நாள் ஸ்கூல் வச்சு அதுக்கப்புறம் லீவ் விட்டுற போறாளா, உங்க குழந்தைகள் என்ன பண்ண போறா? வெயில்ல இறங்கி விளையாட போறாளா, இல்ல ஸ்கிரீனிங்னு லேப்டாப்போடையும் மொபைலோடையும் உட்காந்துக்க போறாளா? நீங்க முடிவு பண்ணுங்க. நம்மலாம் படிக்கிறச்சே பாதி நேரம் நம்ம சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வெயில் ஜாஸ்தி, ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடும்னு சொல்லி உள்ள உட்காந்துதான் எனக்கு ஞாபகமே கிடையாது. நம்ம எப்பவுமே, அதுவும் என் தம்பிலாம் மட்டையும் கையுமா கிரிக்கெட்டோட தான் இருப்பான். போய் விளையாடின்னு அப்பப்ப ரஸ்னா குடிக்கிறதுக்கு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு, நீர்மோர் குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வருங்க. தாகம் எடுத்தாக்கா ஒழிஞ்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவ்வளவு பெரிய டப்பால எல்லாம் அம்மா பாத்திரத்துல ரஸ்னா கரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். அந்த மாதிரி அப்ப எல்லா குழந்தைகளும் விளையாடுறதுக்கு வெளியில போறதுக்கு தான் ஆசைப்பட்டது, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். வெளியில போய் ஏதோ ஒண்ணு விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஏசி போட்டு வீட்டுக்குள்ள இருக்கதான் விரும்புறாளா? அதனால நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சில இருந்து எல்லா ப்ராப்ளமும் வருது. நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் இந்த சம்மர்ல. இந்த சம்மர் குழந்தைகளுக்கு நோ ஸ்கிரீனிங். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்லாட்டா மேக்சிமம் 1 மணி நேரம், அதுக்கு மேல கிடையாது. என்ன பண்ணணும்? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ள இல்லாம போய் வெளியில விளையாடிட்டு வரணும். என்னமான விளையாடு, ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு வரணும். அப்படி நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். அப்ப வேர்த்து விறுவிறுத்து விளையாடிட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? குழந்தைகள் கேட்குமா? ஒரே இடத்துல உட்காந்து பழகிடுது இல்ல, கவுச் போட்டேட்ட மாதிரி. இப்ப வெளியில போனா எனக்கு என்ன கிடைக்கும்? கேட்கும் இல்லையா? அதுக்கு பிடிச்சது ஏதாவது ஈவினிங்ல கொடுக்கும். நம்ம படிக்கிறச்சே வெளியில போய் விளையாடுறத குறைச்சுக்கோ, வீட்டுல ஆளுன்னு ஒருத்தன் இரு அப்படின்னு திட்டின காலம் போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்காத, வெளியில போய் விளையாடுங்கிறதுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸ் கொடுக்கற மாதிரி எடுத்து பாருங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம குழந்தைகள் வெளியில போகட்டும், விளையாடட்டும், நிறைய விளையாடி நிறைய ஆரோக்கியமா இருக்கட்டும். இந்த சம்மர் படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்குமானதா இருக்கட்டும், ஸ்கிரீனிங்கானதா இருக்க வேண்டாம். வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. டெக்னாலஜிங்கிறது வரமா சாபமாங்கிறது நம்ம மாத்திர விதத்துல தானே இருக்கு. பார்த்து பண்ணலாம். நமஸ்காரம்.